Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு Diwali Special Recipeல நம்ம பார்க்க போறது instant Adhirasam. Adhirasam பண்ணனும் அப்படினா அதுக்கான ப்ராப்பரா மாவு ரெடி பண்ணி கரெக்ட்டான பதத்துல வெல்ல பாகு ரெடி பண்ணி அதை நீங்க mix பண்ணி புளிக்கெல்லாம் வச்சு அப்புறம் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி லாங் process இல்லாம இன்ஸ்டன்ட்டா ஒரு அதிரசம் பண்ணனும் தீபாவளிக்கு பிகினர்ஸ் அதிரசம் பண்ணனும் அப்படினா இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்துறலாம் வாங்க. 3/4 கப் வந்து அரிசி மாவு, கடையில வாங்குன அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, அப்புறம் வந்து கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், அப்புறம் வந்து ட்ரை ஜிஞ்சர், சுக்கு பொடி கொஞ்சம், 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் வந்து ஜாகரி பவுடர், அதாவது வெல்லத்தை வந்து நான் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கப் வெல்லம். அவ்வளவுதாங்க இன்கிரிடியன்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா. அதிரசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெல்ல பாகு பண்ணிடலாம். 3/4 கப் இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெல்லத்தை, இந்த ஜாகரி பவுடர், 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். இதை வந்து மீடியம் சூடுல தான் நம்ம பண்ண போறோம். நம்ம இந்த அதிரசம், இந்த இன்ஸ்டன்ட் அதிரசத்துக்கு வந்து பாகு பதம்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் இந்த வெல்லம்லாம் தண்ணியில கரைஞ்சா போதும். அது கரைஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க, வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்துட்டு மிதமான சூடுல வச்சு நம்ம அடுத்து சேர்க்க போற பொருளெல்லாம் ஒவ்வொண்ணா சேர்க்கலாம். இந்த வடிகட்டின வெல்ல பாகோட இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துறோம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மைல்டா தான் வச்சிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ சேர்க்க வேண்டிய கோதுமை மாவும் அரிசி மாவையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மைல்டா ஃப்ளேம் வச்சு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி அதை லேசா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்து ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அதில் நெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வார்ம் வாட்டரை லைட்டாக வந்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். சில நேரம் நெய் சேர்த்தாலே கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வந்து ரெடியாகி வந்துடும். இந்த மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெடியான மாவுல இருந்து இப்போ நம்ம உடனே அதிரசம் பண்ணலாம். நல்லா கை பொறுக்கிற சூடில் இருந்தாலே போதும். அந்த மாவு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து நான் வந்து இங்கே அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்தியாவிலலாம் வந்து நமக்கு வாழை இலையெல்லாம் கிடைக்கும்ல, அதில் வச்சு நீங்கள் தட்டி எடுத்தால் நல்லா வரும். எனக்கு அது இங்கே இல்லை, அதனால் நான் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, சிலர்லாம் வந்து நடுவில் ஓட்டை போட்டு பண்ணுவாங்க. எப்படி வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா நமக்கு அது வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லா வராது, கிறிஸ்பாயிரும், ரொம்ப வந்து தட்டை மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்படி தட்டி எடுத்ததை மிதமான சூடில் இருக்கிற அந்த ஆயிலில் போடுங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப கருத்து போயிடும். அதனால் மிதமான சூடில் இருக்கிற ஆயிலில் இந்த மாதிரி தட்டி எடுத்த அதிரசங்களை போட்டு எடுங்க. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அது கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா வந்து மாவு ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம், அதனால் குயிக்காக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எடுத்து இந்த அதிரசத்தில்
அதில் இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. அதிரச கட்டை வச்சுருப்பாங்க, என்கிட்ட அது இல்லை. அதிரச கட்டையெல்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி எடுத்திங்கனாலே அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா அதிரசங்களையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிகினராக நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுக்கிறது தான் சேஃபு. ரொம்ப போட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததை எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்தது கருகிரும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கடையில் வாங்குகிற மாவை வச்சு ரொம்ப சுலபமாக இன்ஸ்டன்ட் அதிரசம் நம்ம இன்றைக்கி பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.